ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. நவராத்திரினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கொலு தான். நம்ம பாரம்பரிய கொலுவை எப்படி ஆரம்பிக்கலாம், என்னென்ன பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நவராத்திரியில ஒவ்வொரு வீட்டிலையும் பக்தியுடனும் மகிழ்ச்சியோடும் கொலு அமைக்கப்படும். கொலுங்கிறது நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு அழகான காட்சி. இந்த பாரம்பரியத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கொலுவை பொம்மை கொலுன்னு சொல்லுவாங்க. இந்த பொம்மை கொலு நவராத்திரி திருநாள்ல தென்னிந்தியாவில குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகால கொண்டாடப்படும் பாரம்பரிய பொம்மை அணிவகுப்பு இது. இவ்விழாவில படிக்கட்டுகள் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதுல தெய்வங்கள், கதாபாத்திரங்கள் மற்றும் கலாச்சார காட்சிகளை காட்டும் பொம்மைகளை வைப்பாங்க. கொலுங்கிறது நவராத்திரி திருவிழால ஒரு முக்கியமான பகுதி. இதுல நிறமுள்ள மற்றும் கலைநயத்துட கொண்டாடப்படும். இவ்விழால 3, 5, 7 போன்ற வித்தியாசமான எண்ணிக்கையில படிக்கட்டுகள் அமைப்பாங்க. அதுல பொம்மைகளை வைப்பாங்க. ஒவ்வொரு படிக்கட்டுல இருக்க பொம்மைகளும் களிமண் அல்லது மரம் அல்லது காகித பொம்மைகளால செஞ்சிருப்பாங்க. அது தெய்வங்கள், பிராண கதாபாத்திரங்கள் மற்றும் நம்ம கலாச்சார காட்சிகள்ல இடம்பெறும். கொலு பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது நம்ம வேத காலத்தை தொடர்பாக கொண்டுள்ளது. கொலு நவராத்திரியில மொத்த கருத்தாக நன்மை நடக்கணும், தீமை வெல்லணுங்கிறத குறிக்குது. கொலுல படிக்கட்டுக வாழ்வினோட வளர்ச்சியையும் மற்றும் ஆன்மீக எழுச்சியையும் குறிக்கும். கொலு 9 நாட்கள் கொண்டாடப்படும். ஒவ்வொரு நாளும் துர்க்கை அம்மாரோட சிறப்பு வடிவத்திற்காக அம்மா அலங்காரம் பண்ணப்படுவாங்க. அவங்க வீட்டுல உள்ளவங்க, பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள எல்லாரையும் கொலு வச்சிருக்க வீட்டுக்கு கூப்பிட்டு வழிபாடு செய்வாங்க. பெண்களும் குழந்தைகளும் கொலு வைக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. கொலு அழைப்பின் போது சுண்டல் போத சின்ன சின்ன உணவுகள் பரிமாறுவாங்க. பாரம்பரிய மரப்பாச்சி பொம்மை, அதாவது மரத்துல செய்யப்பட்ட பொம்மைகளை கொலுல வைப்பாங்க. தெய்வ திருமணத்தை குறிக்கும் முக்கிய பொம்மையும் வைப்பாங்க. சமகால கொலு காட்சிகள்ல கிராம காட்சி, திருவிழா, ராமாயணம், மகாபாரதம், புராண கதையை பிரதிபலிக்கிற மாதிரியும் கொலு வைப்பாங்க. திருமணம், சந்தை, கல்வி போன்ற சமூக நிகழ்வு இருக்குமாதும் கொலு வைப்பாங்க. கொலுங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். குழந்தைகளோட பிராண கதைகள், பாரம்பரிய விழாக்கள், நம்ம பண்பாட்டு வழக்கங்களை குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கு கொலு ரொம்ப சிறப்பா இருக்கும். குழந்தைகள் கொலுவை அடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாவும் இருப்பாங்க. அதை அடுக்கும் போது அதோட கதைகளையும் கேட்டு கற்றுக்கொள்வாங்க. இப்ப கொலு எப்படி வைக்கலாம்னு பாக்கலாம். கொலு வைக்கும் போது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல வைக்கணும். அதை எப்படி வைக்கலாம்னு பாக்கலாம். மேல் மட்டும், அதாவது கொலுவோட முதல் படி ரொம்பவே முக்கியமானது. இதுல நம்ம தெய்வங்களான துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி போன்ற தெய்வங்களை வைக்கணும். சில குடும்பங்கள்ல சிவன், விஷ்ணு, ராமர், சீதை, கிருஷ்ணர், ராதை போன்ற தெய்வங்களையும் வைப்பாங்க. 2வது 3வது மட்டும் இங்க தெய்வங்கள் மற்றும் ரிஷிகள் வைப்பாங்க. அதாவது வள்ளி, தெய்வானை, முருகன், ஐயப்பன் போன்ற தெய்வங்களை இங்க வைக்கலாம். பிராண கதைகளோட காட்சிகள், திருக்குறள், ராமாயணங்களையும் 2வது மட்டும் 3வது மட்டத்துல வைக்கலாம். நடுமட்டம் இங்கு சாமானிய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பொம்மைகள் வைப்பாங்க. கிராம காட்சி, விவசாயம், சந்தை காட்சி, குழந்தைகளோட விளையாட்டு கூடம் போன்ற பொம்மைகளை இதுல வைப்பாங்க. திருமணம், வியாபார சந்தை போன்ற சமூக நிகழ்ச்சிகளும் வைப்பாங்க. கீழ் மட்டும் கடைசி படிக்கட்டுல வணிகர்கள், கிராம மக்கள், விலங்குகள் போன்ற பொம்மைகளை வைப்பாங்க. சிலர் பொறியியல், மருத்துவம் போன்ற தலைப்புகள்லயும் சிறை பொம்மைகளை வைப்பாங்க. மரப்பாச்சி பொம்மை, மரப்பாச்சி பொம்மைக்குனே தனி இடம் ஒதுக்குவாங்க. மரத்தில் செதுக்கப்பட்ட பொம்மை ஒரு குறிப்பிட்ட இடத்துல பொதுவாக முதல் அல்லது 2வது படியில வைக்கலாம். இவை திருமணத்தை குறிக்கும் தெய்வங்கள் ஆவாங்க. ஒவ்வொரு படியிலும் ஒரே விதமான பொம்மைகளை வைக்காம பொம்மைகளின் முக்கியத்துவத்தை பொறுத்து அவற்றை நம்ம மாத்தி மாத்தி வைக்கலாம். கொலு அமைப்பின் போது ஒற்றுமை மற்றும் அழகை காட்டுவதற்காக ஒவ்வொரு படியிலும் பொம்மைகளை சமமா அமைக்கணும். இப்படி அமைக்கும் மூலமா அந்த கொலு வைக்கிற பொம்மைகள் அழகாக இருக்கும். கொலுங்கிறது ஒரு படைப்பாற்றல், பக்தி மற்றும் பாரம்பரிய கொண்டாட்டத்தோட ஒரு சிறப்பு குறியீடாகும். இந்த சமூகம் மற்றும் குடும்பங்களை ஒன்றுபடுத்தி சமூகத்தோட நல்லிணக்கத்தை மற்றும் கலாச்சார தொடர்ச்சியை இந்த கொலு வளர்க்குது.
இந்த கொலு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.